நமக்கு எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் இருக்கிற மாதிரியே அந்த பிஹேவியருக்குள்ள வந்துடும். நம்ம ரொம்ப வடிவேலு வேலை பார்க்க வேண்டியிருக்கும். அவங்க அம்மா வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனா அது வலிக்காத மாதிரியே நம்ம இருக்கணும். அவனுக்கு அந்த ஞாபகம் வந்துடக்கூடாது. ஸோ ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி மாறும்போது அப்படி எல்லாம் இருக்கிற மாதிரி இருந்த கட்சியில் ஒன்றுமே இல்லைன்னு ஒரு ஸ்டேஜ் வரும். திரும்பி பார்த்தா என்னோட அம்மா அப்பாவுக்கு ஏஜ் ஆயிடுச்சு. ஸோ அப்பாவுக்கு நியர் 80, அம்மாவுக்கு 75 பக்கத்தில். பட் அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு குழந்தை மாதிரி ஆயிட்டாங்க. ஆனால் அது அவங்களுக்கு தெரியாது. அது நான் எனக்கு எதுவுமே கொடுத்து வைக்கலப்பா. குறையா சொல்லலை. அவங்களுக்காக பண்ணுற விஷயங்கள் குழந்தைங்களுக்கு செட் ஆகாது. குழந்தைகளுக்காக பண்ணுற விஷயங்கள் பெரியவங்களுக்கு செட் ஆகாது. சில விஷயம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியே சிரிச்சு மொத்தம் இருக்கவே முடியாது. கண்டிப்பா ரெண்டு பேரையும் பேலன்ஸ் பண்ற அளவுக்கு வந்து நமக்கு டைம் இருக்காது. இதுக்கு பேசிக்கிறது அம்மா நம்ம எல்லாம் சாக கத்துக்கலாம், அவனெல்லாம் வாழ கத்துக்கிட்டோம். எப்பவுமே எல்லாரையும் ஆனந்தப்படுத்தி பார்க்க நினைக்கிறவங்க தான் இந்த உலகம் அள வச்சு பார்க்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிடக்கூடாது, நம்மளுக்கு ஆளும் இல்லை காசும் இல்லை.